ஹாய் கைஸ், இப்போ நான் மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா திடீர்னு ஃபோனை கேட்டாங்க. இது எங்கள் அம்மா ஃபோனு, அதனால திடீர்னு ஃபோன் கேட்டாங்க. அதனால நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாக போச்சு. உங்கள்கிட்ட ஒன்று காமிக்க நினச்சேன். இந்த பாருங்க, இவர் ஒரு யூடியூபர் தான். இவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவரோட சேனல்லே லிங்க்கில் கொடுக்குறேன். நான் செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. சரி, இப்போ நம்ம கீபோர்ட் கேம் போகிறதில்ல. ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இல்லை. இப்போ நம்ம என் ஃப்ரெண்டோட என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்டோட இதுக்குள்ளே பூர போகிறேன். என் ஃப்ரெண்டோட ப்ரைவேட் சர்வேக்குள்ளே போகிறேன். அவன் இப்போ லைவ் ஸ்ட்ரீம்லலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் என்னை பிளாக் பண்ணிட்டான். அதில் 40 ரோபக்ஸ்க்கு இவனோட ப்ரைவேட் சர்வேக்குள்ளே பூந்துடலாம். இந்த ஃப்ரெண்டோட ப்ரைவேட் சர்வே. சரி, நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாட்டி நம்ம லாங்காக போயிட்டுருக்க போகிறோம். இந்த வீடியோ லாங்காக போவோம் கொஞ்சம். என்ன பிரைட்டு! என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு தெரியலையா? தெரியாமல் உள்ள வந்துட்டேன். நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கு காசு? நம்மகிட்ட காசு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. காமிக்க இந்த கமெண்ட் இருக்குல்ல, இல்லை தெரிய மாட்டேங்குது எனக்கு. காசு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலி. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. 600 பில்லியன் இருக்கா என்கிட்ட. இந்த கமாண்ட் பாக்ஸ் எடுத்து இங்கிட்ட வச்சிருவோம். அது ஓகே. நம்ம கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கா? நான் கூட ட்ரில்லியன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் ஹேக்கர்ஸ் தூக்கிட்டாங்க. ஹேக்கர் வேற யாரும் இல்லை, ஒருத்தவங்க இருக்காங்க. சொன்னா சண்டை வந்துடும், வேணா விட்டுருவோம். மேலே பாருங்களேன், அமேசிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குல்ல. சரி, நம்ம ஏதாவது பிரெயின் டாட் வாங்கிடுவோம். இந்த ஈவென்ட் பேர் என்னன்னு தெரியல. அங்க உள்ள சமி உட்காந்துருப்போம். உள்ள சமி இருக்கானான்னு போய் பார்ப்போம். உள்ள போக முடியுமா? போக முடியல, முடிஞ்சு. 800 பில்லியன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா இன்னும் எனக்கு 200 பில்லியன் வேணும். 200 பில்லியன் கிடைச்சதுன்னா 1 ட்ரில்லியன் போயிடலாம். நான் என்னடா நீ இவ்வளவுதான் வச்சிருக்கியா டுபாகோர் அப்படின்வீங்க. புரியுது, வேற வழி இல்லையே. ரெண்டே 2 மொட்டை மாடி தான் இருக்கு. இன்னும் எத்தனை அறிபத்து சுத்தம். பும்பு மீனே கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். நீ என் பும்பு மீனி என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கொடுத்தானா அவங்களே ரீபத் பண்ணிட்டு கொடுத்துருவானுங்க. ஐயோ, இந்த மெசேஜ் வேற வந்துக்கினே இருக்கு. அதெல்லாம் பார்க்காம ரோட் பிளாக்ஸ்ல சுத்திட்டே தான் இருப்பேன். நான் இப்பதான் வர்றேன், இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வர்றேன் லைவ். உங்களுக்கே தெரியல, நான் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா. அதுக்கடுத்து இந்த தேவா டப்பிங் போட்டிருந்தனால ஒரு சில பேர் வெறுத்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களாலதான் நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டுப்பேன் நேற்று. அதில் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக சொல்லும் போது அப்படியே பூய் அடிச்சிட்டாங்க ஏடிஎம்காரங்க. ஏன் அது சொல்ல வந்தோடனே அப்படியே வீடியோ முடிச்சிட்டேன். ஏன்னா நான் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்காதான் அப்படி பண்ணிட்டேன். வேற ரீசன் எனக்கு இல்லை. நான் இப்போ சொல்கிறேன். அந்த ரீசன் என்னன்னா, அந்த சேனல் பேர் மாற்றினது என்னன்னா, தேவா டப்பிங்னு வச்சுருக்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்கல. பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கும். எனக்கு பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சிருக்கும். நான் அந்த சேனல் பேர் தான் வச்சிருப்பேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அவங்களாம் பெரிய பிரச்சனையில போய் முடிச்சிருவாங்கன்னு. சேனல்லே க்ளோஸ் ஆயிருக்கும். எனக்கு கஷ்டப்பட்டு இப்போ தான் 50 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணேன். சேனல்லே க்ளோஸ் ஆயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன். சேனல்லே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ஒரு சேனல்ல நான் சொல்லக்கூடாது, சொன்னால் சண்டை வந்துடும். ஒரு சேனல் காப்பி பண்ணனால சண்டை வந்துடுச்சு. ஒரு சண்டை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னால் சண்டை தான் வரும்.
அதனால இப்போ நான் தேவா எடிட்ஸ்ன்னு மாற்றிட்டேன். இது தொடரும் கண்டிப்பாக. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இந்த பேரை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஏன்னா இது நானா இது பண்ணது. ஒருத்தங்களை பார்த்து காப்பி வச்சனாலதான் போச்சு. ஈவெண்ட் போச்சு, முடிஞ்சிச்சு. ஒருத்தங்களை பார்த்து காப்பி வச்சனாலதான் அந்த மாதிரி எனக்கு ஆச்சு. 3 பேர் 4 பேர் சொல்லி அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால அப்படியே சேனல் அப்படியே இதுல லைவ் போட முடியல. லைவ் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்திருக்கு. லைவ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தேவா டப்பிங்கிறது இனிமே வைக்கவே கூடாது. நான் வச்சேன்னா சண்டையில தான் போய் முடியும். அந்த வாய்ஸும் இனிமே போட மாட்டேன். எப்பயாதான் போடுவேன். போடவே கூடாதுன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு வெறுத்துட்டேன். அவ்வளோ மாதிரி பிரச்சனை. SRM ப்ரோ பத்தி நான் போட்டிருப்பேன். அதுக்கு எனக்கு 1500 வியூஸ் வந்திருக்கு. வியூஸா முக்கியம், அவருக்கு ஹெல்ப் தான் முக்கியம். பிரைவேட் சர்வேல சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். இந்த டயத்துல மிஸ்டர் பீஸ்ட் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். கைஸ் யாரும் வந்துட்டாங்க பக்கத்துல. கைஸ் பக்கத்துல யாரும் இருக்காங்க கைஸ். கைஸ் பிரைவேட் சர்வேல பூந்துட்டானுங்க. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எஸ்கேப் தான். பூந்துட்டானுங்க. முடிஞ்சுது, சொல்லி முடிஞ்சுது. அவனா பூந்துட்டான். எஸ்கேப் ஆயிரும் வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரி வந்தா இதுதான் வருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஐடியா எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே பாஸ்வேர்டு தெரிஞ்சுட்டு ஐடியா எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு, அதாவது கிட்ட 2 யூடியூபர்ஸோட ஐடியெலாம் இருக்கு. ஒன்று வந்து எர்த் கேமர் வந்து என் ஃப்ரெண்டு தான். அவர் எர்த் கேமர் தெரியுமா உங்களுக்கு? எர்த் கேமர்னு ஒரு யூடியூபர் இருப்பார். ஜிடிஐ கேமிங்லாம் போடுவார் அவர். தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ நம்ம வேற ஏதாவது கேம் சர்ச் பண்ணி பார்ப்போம். வேற எதுவும் கேம் இல்லை என்கிட்ட. அந்த வீடியோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? அந்த லைவ்ல வந்து ஒருத்தர் வந்தாங்க பாருங்களேன், செம்மையா இருந்துச்சு. எத்தனை பேர் வந்தாங்க பார்த்தீங்களா ஃபேன்ஸு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு இது பண்ணல, ஃப்ரெண்டாக இல்லை என்கிட்ட. ஃப்ரெண்டாக இல்லாமலே ஐடியை பார்த்துட்டாங்க. லைவ்ல ஐடியை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்து எல்லாரும் சேர்ந்து அப்படியே வந்திருக்காங்க. செம்மையா இருந்துச்சு பார்க்கவே எனக்கு. சரி, இப்போ நம்ம என்ன கேம் பிளே பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. வீடியோ பார்க்குறாம மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வேற ஏதாவது லைவ் போவோம். ஹாரர் கேம்னா நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். சப்போர்ட்டுக்கெலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும். எவனும் சப்போர்ட்டுக்கெலாம் ஆள்லாம் இல்லை. எல்லாரும் பிளாக் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம லைவ் போயிட்டு இருக்கும் போது எவனா திடீர்னு வந்துட்டான்னு வைங்களேன், எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்போ இது 3வது லைவ். அந்த கீபோர்டு லைவோட இது கொஞ்சம் அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என் சேனலில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா என்ன கேம் விளாட்றதுன்னு தெரில, அதான் பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, இப்போ நம்ம ஏதாவது கேம் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லைவ் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க இடையில வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. 2 பேர் பார்த்தேன் நான் லைவ்ல. இன்சோமினியாவுக்கும் நமக்கு ஃப்ரெண்டு வேணும். ஃப்ரெண்டு இல்லை நம்மகிட்ட. இத்தனை பேர் இருக்காங்க, ஆன்லைனில் இருக்காங்க தான். ஆனால் அவனுங்க ஸ்கேம் பண்ணுறவனுங்களா கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸ்கேம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து பழைய ஐடியெல்லாம் நிறைய பேர் தூக்கிட்டாங்க. ஒன்றா சேர்ந்து தூக்கியிருக்காங்க.
ஆட்டைய போட்டாங்க. ஸ்க்ரீன்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நேரம் லைவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரோ கமெண்ட்ல பண்ணியிருக்காங்க. யாரு? டபுள் டேப் பண்ணுங்க, டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. டபுள் டேப் பண்ணுங்க. யாரோ பாக்குறீங்க தெரியுது எனக்கு. இப்ப நம்ம கிட்ட வேற கேமும் இல்ல, எந்த கேம் போடுறதுன்னு தெரியல. சரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா ஒரு கேம் போகலாமா? ஆபி அந்த மாதிரி கேம் போலாம். இந்த இது போயிடுவோம் நம்ம. டீம் ஒர்க் டவர். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னடா நீயும் மத்த யூடியூபர் மாதிரி டுபாக்கூர் மாதிரி கத்திக்கிட்டு கிடக்க அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? வேற தெரியல எனக்கு. எனக்கு கீழே தள்ளி விட்டா கொன்றுவேன் மண்டைய. சில பேர் கேர்ள்ஸ் ஃப்ரேம் போட்டு பாய்ஸ் விளாண்டுருப்பாங்க. இதுல பார்த்து இறங்குண்டா சாமி. இதுலயுமா? யோ 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 ஆயோ. வந்தாச்சு 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 வந்தாச்சு. ஒரு நாள் முன்னாடியே ஜஸ்ட் மிஸ். நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே தேவையில்லை, நம்மளாவே ஏறி ஏறி போயிட்டு இருக்கோம். இது வழுக்கும். ஏய் போச்சு போச்சு போச்சு. அது எரரா? ஏய் என்னடா சொல்றீங்க? ஏய் எது ஹேக் எதுவும் பண்ணி விட்றாதீங்கடா. ஏதோ ஹேக்கர் இருக்க மாதிரி தோணுதா? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்காது. என்கிட்ட 12 ரோபக்ஸ் இருக்கு, எதுவும் வாங்கலாம். ஆனா வேஸ்ட் பண்ண விடக்கூடாது. ஏதாவது ஒரு கேமுக்கு தேவைப்படும். நான் அடுத்து வந்து மிஸ்டர் மிக்ஸ் விளாடுவேன் லைவ்ல. இப்போ வந்து கேமிங்ல கமெண்ட்ல ஆமா மறந்துட்டேன் நானு. டெம்பிள், இந்த பழனி டெம்பிள் எபிசோட் 2 இருக்குல்ல, நான் அது வந்து ஒரு எபிசோடு 10 இல்ல 15 வரைக்கும் எபிசோட் போடுவேன். அது அந்த ஃப்ரெண்டு கூட. அவர் பேர் வந்து டோனி. அவர் பேரு டோனி, ரெய்னா டோனி அவர் பேரு. அவர் ஃபுல் நேம் சொல்ல, அவரும் 10th தான் படிக்கிறார். சரி guys, நம்ம லைவ் இதோட முடிச்சிருவோம். வீடியோ பார்க்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே பாய் பாய். அடுத்த லைவ்ல பார்ப்போம். அடுத்து என்ன வீடியோ போகணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.